1987 வெளிவந்த நாயகன் படத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். அந்த படத்துல வேலு நாயக்கருங்கிற கதாபாத்திரத்துல வாழ்ந்திருப்பாரு கமல். 3 பெரிய புள்ளிங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க. லாலாஜியோட சேர்த்து 4. இவங்க 4 பேர் சொத்தையும் சேர்த்தா 100 கோடி ரூபாய் தேரும். பாக்குறதுக்கு அப்படியா இருக்கானுங்க. நம்ம லோக்கலு, இவனுங்க இன்டர்நேஷனல். இவனுங்க 4 பேர் நுழையாத நாடு கிடையாது, கடத்தாத பொருள் கிடையாது, இவனுங்களை தேடாத போலீஸும் கிடையாது. நம்ம 5வது. இது ஒரு உண்மை சம்பவத்தையும் சிறிது கற்பனையையும் பின்னணியா கொண்டு எடுக்கப்பட்ட படம். சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேல் மும்பையை கலக்கின தமிழர் வரதராஜ முதலியாரின் வாழ்க்கையை பின்புலமா வச்சே இந்த படம் எடுக்கப்பட்டது. குழந்தை குட்டி இருக்கா என்ன எல்லாம் கேளுங்க. कितने बाल बच्चे हैं आपको? बच्चे? இவர் குழந்தை நல்லா இருக்கணும்னா நாம குழந்தைய நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. अगर आपका बच्चे को फिक्र है तो ये बच्चे को தூத்துக்குடியில பிறந்த வரதராஜ முதலியார் மும்பை துறைமுகத்துல சுமை தூக்கும் தொழிலாளியா வாழ்க்கையை துவங்கினார். அதுக்கப்புறம் கடத்தல் தொழில் மூலமா பிரபல தாதாவா வலம் வர துவங்கினார். தாராவி மற்றும் மாத்துங்கா பகுதியில தமிழர்களுக்கும் ஏழைகளுக்கும் இவர் பாதுகாவலனா திகழ்ந்ததா சொல்லப்படுது. இவரோட காலத்துல ஹாஜி மஸ்தான், கரீம் லாலான்னு பல தாதாக்கள் இருந்தாங்க. இருந்தாலும் கடத்தல் தொழிலோட ஏழைகளுக்காக பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டதால இவர் பிரபலமா அறியப்பட்டாரு. மும்பை வாசிகள் இவரை வரதாபாய்னு கூப்பிட்டிருக்காங்க. இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவா மும்பையில பிரம்மாண்ட போராட்டங்கள், பேரணிகளை நடத்தியிருக்காரு வரதாபாய். சிவசேனாவின் அப்போதைய தலைவர் பால் தாக்கரே தமிழர் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுக்கும் போது அவரோட சமாதானம் பேசி தமிழர்களுக்கு அவரோட ஆதரவை பெற்று தந்திருக்காரு. மாத்துங்கா பகுதியில விநாயகர் சதுர்த்தி விழாவை பிரம்மாண்டமா நடத்திட்டு இருந்ததால பால் தாக்கரேவோட அன்பை பெற்றாரு வரதாபாய். இறுதி காலத்தை சென்னையில கழித்து வந்த வரதராஜ முதலியார் விடுதலை புலிகளோட தொடர்புல இருந்ததாகவும் சொல்லப்படுது. சென்னையிலையும் மறைமுகமா சில அதிரடி நடவடிக்கைகள்ல ஈடுபட்டதா தெரியுது. நோய்வாய்ப்பட்டிருந்த முதலியார் 1988 சென்னையில உயிரிழந்தார். வரதாபாயோட ஆசைப்படி அவரோட உடலை தனி விமானம் மூலமா மும்பைக்கு எடுத்துட்டு போன ஹாஜி மஸ்தான் அங்கேயே இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செஞ்சார். இதன் காரணமா தாராவி, மாத்துங்கா, சியோன் கோலிவாடா உள்ளிட்ட பகுதிகளில் பந்த் அறிவிக்கப்பட்டிருந்தது. வரதராஜ முதலியாரோட வாழ்க்கையை தழுவி தமிழ்ல தலைவா, யாகாவராயனும் நாகாக்க உள்ளிட்ட படங்களும் வெளிவந்துச்சு. ஹிந்திலையும் தயவான், அக்னிபாத் உள்ளிட்ட படங்கள் வரதாபாயை மையப்படுத்தி வெளிவந்துச்சு. வரதாபாயோட வாரிசுகள் சென்னை, மும்பை மற்றும் அமெரிக்காவில இப்ப வசிச்சுட்டு வராங்க.